வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டெல்டா சமையல்காரன். இன்னைக்கு நம்ம டெல்டா சமையல்காரன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் உப்பு கறி செய்கிறது. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். நம்ம சின்ன வெங்காயம் 100 கிராம், இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், வரமிளகாய் 10, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், சீரகம், சோம்பு, கல் உப்பு. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாய் கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ ஒரு 50 கிராம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டுக்கு வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எண்ணெய் மிதமான சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, இதில் இப்போ நான் வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுவேன். தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லு நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். என்ன ரீசன்னு பார்த்தா, ஹோட்டல்ஸில் வந்துட்டு பாம் ஆயில் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, வேறு ஆயிலை. அதனால் அதில் ஸ்மெல்லு இருக்காது. டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்தால் கூட ஸ்மெல்லு வராது. ஆனால் நீங்கள் வீட்டில் மேக்ஸிமம் செய்யும்போது இந்த தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்ல ஸ்மெல்லாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்ல டீப்பாக ஃப்ரை ஆகுது. நல்ல டீப்பாக ஃப்ரை ஆகணும். உப்பு கறியை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்ல டீப் ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ அதோட நம்ம இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். அதோடு சேர்த்து அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ண பூண்டு, ரெண்டுமே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நல்லா டீப் ஃப்ரை ஆகும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதோடு என்ன பண்ணுறோம், வரமிளகாய் நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாய் 10 வரமிளகாவை சேர்த்துக்கிறோம். இந்த சிக்கன் உப்பு கறிக்கு நம்ம எந்த விதமான காரம் எதுவும் தனியாக பொடி எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது. இந்த வரமிளகாய் மட்டும்தான். ஸோ இந்த வரமிளகாய் நல்லா ஆட் ஆகட்டும். இந்த வரமிளகாயில் உள்ள விதையில தான் நமக்கு காரம் கிடைக்கும். இப்போ இதோட நம்ம வாங்கி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன் அதுவும் சேர்த்துருவோம். சிக்கனுமே சின்ன பீஸாக வச்சுருந்தோம்னா சிக்கனையும் ஈஸியாக முடியும். நல்ல டீப்பாகவும் ரெடியாகி வரும். இந்த சிக்கனோட தண்ணி எதுவும் கலக்கக்கூடாது. வெறும் சிக்கன் மட்டும் போட்டு கிளறி விடுங்க. இப்போ இதோட நம்ம மஞ்சள் தூள் போடுறோம். இப்போ கல்லுப்பு, உப்பு கறியை பொறுத்த வரைக்கும் உப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். அதனால் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம. 1
நல்லா கிளறிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஒரு 5 நிமிஷம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. சிக்கனுக்கு நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை. ஆனால் சிக்கனில் உள்ள தண்ணியும் அந்த தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து தான் இது நமக்கு இப்படி இருக்குது. அதில் தான் வேகுது. அதில் தான் வேகணும். தண்ணி தனியாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா சிக்கன் நல்லா சூழ்ந்து வரணும். பாருங்கள், சிக்கன் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ சூடான சுவையான சிக்கன் உப்பு கறி ரெடி. இப்போ இதில் கருவேப்பிலையை போட்டு நம்ம இறக்கி நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.